செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இது குகேஷுக்கான பாராட்டு விழா மட்டும் கிடையாது, விளையாட்டு துறையில சாதிக்க விரும்புகிற எல்லோருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய விழா இது. எதிர்காலத்துல இந்த மேடையில உங்களுக்கான பாராட்டு விழாக்கள் நிச்சயம் நடக்கும். செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது. இங்க செஸ் விளையாட்டோட நுணுக்கங்களை தெரிஞ்ச பல பேர் இருக்கீங்க. எனக்கும் ஓரளவுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெற்றிக்காக சில நேரங்கள்ல செஸ் காயின்களை மிகவும் சக்தி வாய்ந்த ராணியை கூட தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற, நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும். அதுபோல செஸ் விளையாட்டுல ஆற்றல் குறைந்த காய் என்னன்னு கேட்டீங்கன்னா சோல்ஜர்ஸ், அதாவது சிப்பாய். ஆனா பொறுமையா சரியான மூவ்களை பண்ணா அந்த சிப்பாய கூட சக்தி வாய்ந்த ராணியா மாறிடும். அது மாதிரி நமக்கு பொறுமை, விடாமுயற்சி தான் நிச்சயம் வாழ்க்கையில வெல்லலாம். நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல, பங்கேற்கிறது தான் முக்கியம். பங்கேற்பதே பெரிய வெற்றி தான். எனவே போட்டி போடுங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க. கொரட்டூர்ல பிறந்த குகேஷ் இன்று உலகம் போற்று சதுரங்க வீரராக வளர்ந்து வரலாறு உங்களுக்கு வழிகாட்டும். உழைப்பு தான் சாதனையாளர்களை உருவாக்குது. வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு பாடம். எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க, உழைப்பை செலுத்துங்க, வெற்றி பெறுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உலக செஸ் சாம்பியன் குகேஷை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து மேலும் பல